ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 5 டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி சாண்ட்விச் மேக்கரில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் பெரி பெரி. இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிளெண்டரில் பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பாதி அளவுக்கு கேப்சிகமாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பாப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பாப்ரிக்கா பவுடர் இல்லை அப்படின்னா மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இது கூட 2 டீஸ்பூன் டிசானோட எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில், 1 டீஸ்பூன் டிசானோட ஆப்பிள் சைடர் வினிகர், இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உள்ள ஒரு மீனை இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போது இந்த மீனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தடவி விட்டுடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி கிரில் பண்ணுறதுக்கு அகரோட சாண்ட்விச் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம சாண்ட்விச் மேக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் மேக்கர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைகள்லேயே கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சாண்ட்விச் மேக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை இந்த சாண்ட்விச் மேக்கரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தடவி விட்டுடலாம். இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு சாலட் ரெடி பண்ணிடலாம். இப்போது மீதி உள்ள பெரிய பெரிய மசாலாலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலாவை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கை அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ரெட் கலர் கேப்சிகம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் பாதி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா காரசாரமான ஃபிஷ் பெரி பெரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லெமன் பட்டர் ஃபிஷ். இது பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அதில் உள்ள முள்ளெல்லாம் நீக்கிட்டே எடுத்துக்கோங்க. இப்போது இது நம்ம ஒரு சிம்பிளான மேரினேஷன் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்ந்து கலந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த மீன் மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா இந்த மாதிரி தூவி விட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை நம்ம மைதா மாவில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பல் பூண்டையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் எடுத்துடலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இறங்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இப்போது இதே எண்ணெயில் மீனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆன பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த மீனை நல்லா 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போது இந்த மீனை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க.
இதுக்கு மேலேயே அந்த லெமன் பட்டர் சாஸையும் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான லெமன் பட்டர் ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஃபிஷ் தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மசாலாவை மீனில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம தந்தூரி ஃபிஷ்க்கு ஃபஸ்ட்டு மேரினேஷன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம செகண்ட் மேரினேஷன் பண்ணலாம். செகண்ட் மேரினேஷனுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு தயிரை நல்லா வடிச்சிட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, பாதி அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு டிசானோட எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட தந்தூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷை வந்து இது மேலே வச்சுட்டு நம்ம இந்த செகண்ட் மேரினேஷனை இது மேலே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி பண்ண மாதிரியே நம்ம சாண்ட்விச் மேக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவை வந்து மீனில் 2 சைட்லேயும் நம்ம தடவி விட்டுறலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம சாண்ட்விச் மேக்கரில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாண்ட்விச் மேக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ண பிறகு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீனை வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்பிக்யூ ஃபிஷ் ஃப்ரை. இது பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர், 1/2 டீஸ்பூன் கடுகு பொடி. கடுகை வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு டிசானோட எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்பிக்யூ சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கடுகு பொடி,
1 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆனியன் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பார்பிக்யூ சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பாதி அளவுக்கு நல்லா குக் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பார்பிக்யூ சாஸை இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பார்பிக்யூ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த எல்லா ஃபிஷ் ஃப்ரையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.